உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, கரங்களா செய்து எல்லாரும், கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சியும் உமக்கே. அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் சேர்ந்து, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான், விசுவாசத்தோடு சொல்லுங்க, அற்புதங்கள் அற்புதங்கள் எனக்கு செய்யும். விசுவாசத்தோடு எல்லாம் சேர்ந்து, ஆமென் ஆமென் ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாரும், அற்புதங்கள் எனக்கு செய்யும். நான் உங்களை தான் நம்புற ஆண்டவரே, நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்தி. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை உம்மைத்தான். எல்லாரும் சேர்ந்து, ஆமென் ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை ஆமென் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நீங்க மாத்திரம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, ஆமென். நீ சர்வ வல்ல. சொல்லுங்க நீங்க மாத்திரம். கூடுமே எல்லாம் கூடுமே. இது உங்க விசுவாசத்தினால் அதாகும் என்று சொல்லியிருக்கிறாரு.
இன்னைக்கு அற்புதம் நடக்கும். கூடாதது ஆமென் ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரை. இயேசு சீக்கிரம் வர போறாரு, தருவீரை. விசுவாசத்தோட சொல்லுங்க எல்லாரும், ஒரு மாற்றம் தருவீரை. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம், அவரால் கூடாது ஒன்றுமில்ல. ஆமென். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கூடும். அல்லேலூயா. எவ்ரிதிங் இம்பாசிபிள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்க ஆமென். நம்ம கடந்த மாதத்தில் ஒரு பாடலை பாடணும். அதே போல் இந்த மாதத்திலும் அதனுடைய முதல் பாடல், புது பாட்டை என் நாவில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன், கர்த்தர் நல்லவர் என் வாழ்வினில், ருசித்து நான் என்றும் பாடிடுவேன். ஆமே. எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமே. நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் காட். பாட்டை எந்தன் நாவிலை தந்தார், புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில், ருசித்து நான் என்றும் பாடுகிறே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில், ருசித்து நான் என்றும் பாடுகிறே. சொல்லுவோம். புது பாட்டை எந்தன் நாவிலை தந்தார், புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில், ருசித்து நான் என்றும் பாடுகிறே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில், ருசித்து நான் என்றும் பாடுகிறே. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமாயிருந்தாரே. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா, கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானா, கூப்பிட்ட
என்று பாடி எத்தனை பேர் சொல்ல நீங்க சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர் ஆமென். நான் எங்கும் பாடிடுவேன். ஓ கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் கண்மலை அரணான கோட்டையும் ஆமென். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானா நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானா நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். கர்த்தரின் கண்மலை அரணான கோட்டையானா என் கண்மலையா அரணான கோட்டையானா. புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் நாவினில் நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் சொல்லுங்க அம்மா, என் வாழ்க்கையில நீ நல்லவரா நான் என்றும் விடு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் நல்லவர் எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமாயிருக்கிறார். கர்த்தரின் நான் நம்பும் துருகமானா கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவே. கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானா கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவே. கர்த்தரின் நம்பிக்கை நான் நம்பும் துருகமானா கர்த்தர் என் நம்பிக்கை நான் நம்பும் துருகமானா. புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் ருசித்து நான் என்று பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் Amen. நாவினில் ருசித்து நான் என்றும் விடு பாடிடுவேன். சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் அவரை வாழ்க்கையில நாவினில் ருசித்து நான் என்றும் எனவே சொல்ல முடியும். ஆபத்து நாளில் அனுகுல துணையுமானா கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாள் கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கல் ஜீவனின் பலனுமானா. Thank you Lord. கர்த்தர் என் அடைக்கலம் ஜீவன் பலனுமானா. புது பாட்டை எந்த நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் நாவினில் துதித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் யாருக்கடா நல்லவரா நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. நான் என்றும் பாடிடுவேன். Come on, one more time. எந்த வாழ்வில் ருசித்து நான் என்றும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை எத்தனை பேரு எந்த ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் எந்த ருசித்து நான் என்று
இயேசு நல்லவர், இயேசு தேனிலும் மதுரமாமே. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், எந்த ருசித்து நான் என்று பாடுகிறே. கர்த்தர் நல்லவர், எந்த ருசித்து நான் என்றும் பாடுகிறே. ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்ல, எந்த ருசித்து நான் என்றும் பாடுகிறே. கர்த்தர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே அவர் நல்லவர் என்பதை என்ன செஞ்சு பார்க்கணுமா? ருசித்து பார்க்கணும். இந்த 25ஆம் ஆண்டுல எத்தனாவது மாசத்துக்குள்ள வந்துட்டோம்? இனி ஒரு மாசத்துல என்ன முடிய போகுது? 25 முடிய போகுது. யோசித்து பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவரா நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவரே அடிக்கடி சொல்வேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில நீ நல்லவரா இருந்தீரே, உமக்கு கோடி நன்றிகளையா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில நீ நல்லவரா இருந்தீங்க. ஆண்டவரே ஆமேன். 10 மாதங்கள் எங்களை சுமந்தவர். இந்த 11வது மாதத்துல தேவனுடைய கரம் நம்மளை தாங்கி இருக்கிறது ஐயா. ஆமேன். எத்தனையோ சூழ்நிலைகள், அவமானங்கள், நிந்தனைகள் நம்மை சூழ்ந்திருந்த போதும் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருந்தாரே, அனுகூலமாயிருந்தாரே, கேடகமாயிருந்தாரே. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாரே, நம்முடைய நோய்கள் எல்லாம் நீக்கினாரே, நம்மளை அழிவுக்கு தப்புவித்து கிருபை இரக்கங்களினாலே முடிசூட்டினாரே. அந்த ஆண்டவரை எத்தனை பேர் ஆண்டவரே நீ நல்லவர்? ஆண்டவரே சொல்லுங்க பாப்பா, நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நல்ல வாயை திறந்து அப்படியே துதிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு செயலை நினைத்து ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய தயவை நினைத்து ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னையும் எங்கள் குடும்பங்களை இம்மட்டு நீ நடத்தினீரே. சோத்ர ஆண்டவரே, சோத்ரப்பா. நல்ல வாயை திறந்து துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்த தேவன். ஆமென். அழிவுக்கு நம்மளை நீக்கினவர். ஆமென். நம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துங்களேன். கண்களை மூடி வாயை திறந்த இந்த இடத்துல நீங்களும் ஆண்டவர் இருந்தாங்க. ஆமென். அவர் நம்முடைய துதியில பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எவ்வளவோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக எழும்பினதப்பா. ஆமென். எப்படி இந்த குடும்பம் வாழும், எப்படி இந்த தொழில் நடக்கும், எப்படி இந்த காரியங்கள் முடியும், ஆமீன், என்னமாய் முடியுமோ ஒரு கூட்டம் எதிர்பார்த்ததில்லை. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினாரே. அந்த தீமைகளை நன்மையாய் மாற்றினாரே, அந்த வியாதிகளை நன்மையாய் மாற்றினாரே, அந்த தரித்திரங்களை நன்மையாய் மாற்றினாரே. அந்த நல்ல ஆண்டவருக்கு வாயை திறந்து இயேசுவே நீ நல்லவரப்பா, வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் சில நிமிடம் நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் பார்க்கிற இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நீங்க துதிக்க துதிக்க ஒரு விடுதலை இறங்கும். நீங்க துதிக்க துதிக்க அந்த தடைகள் உடையும். நீங்க ஆண்டவரை உயர்த்த உயர்த்த அந்த சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்கு முன்பாக இருக்க அந்த இருள் மாறும். அந்த கோணல் செவ்வையாய் மாறும். அந்த தடைகள் உடையும். ஆமென். ஆவியில நிரம்ப விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா ஆவிகளை நாங்கள் முறிக்கிறோம். எங்கள் ஆவிக்குள்ள உள்ளான மனுஷனில் ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உங்களுடைய நாவை திறந்து துதிக்க துதிக்க துதிக்கதான். ஆமீன். சிந்தனையில பிசாசு சில குழப்பங்களை கொண்டு வந்திருப்பான்ல, இந்த பலவீனத்திலையா, இந்த சூழ்நிலையிலையா, இந்த பிரச்சனையிலையா நீ துதிக்க போற? ஆமாங்க, இந்த பிரச்சனையில தான் துதிக்கணும், இந்த சூழ்நிலைகளை தான் துதிக்கணும், இந்த போராட்டத்துல தான் துதிக்கணும். காரணம் அவர் எனக்கு நல்லவர். துதிங்க துதிங்க. இயேசுவே நீ நல்லவரப்பா.
எல்லா தடைகள் விலகிறதற்காக நன்றி. ஒரு தெய்வீக வல்லமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா மனுஷிக ஆவிகள் முறிகிறதற்காக நன்றி. ஓ ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். துதிங்க. ஒன்றுக்கு கவலைப்படாம ஆமென் உங்களுடைய காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல இப்ப தேவ சமூகத்துக்கு வைங்க. இப்ப தேவ சமூகத்துக்கு வைங்க. அவர் நம்மை ஒருபோதும் தள்ளாதவர். அவர் ஒருபோது நம்மளை விட்டு விலகாதவர். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடாதவர். ஓ மக்கு நன்றி 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 அப்பா. எங்களை தாங்கி நடத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா எழும்பின பார்வோனின் ஆவிகளை கவிழ்த்து விட்டவரே மக்கு நன்றி. தடைகளை உடைக்கிறவரே மக்கு ஓ மக்கு நன்றி நன்றி இயேசுவே. கிருபைக்காக நன்றி. எத்தனை பேர் அப்படியே கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே சொல்லுவோம். கேருபீன்கள் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு இயேசுவே ஆராதனை ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. நல்ல உங்களை மறந்து ஆராதனை இயேசுவின் நாமத்தினால் ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு சொல்லி பாடுவோம். ஆராதனை கர்த்தனமா சந்தரே ஆராதனை ஆராதனை சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போமா. சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் ஒருவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீ சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தரே நீங்க சொல்ல சொல்ல இல்ல சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த எல்லா தடைகள் உடையட்டப்பா. நீங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள் வேதனையை கொண்டு வந்த அனுபவங்கள் இந்த தேவனை உயர்த்த உயர்த்த மாறி போகட்டும். நீ பரிசுத்த பரிசுத்தரே இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தரே. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா பிரசன்னத்திற்காக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி
நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லா தடைகளை நீர் உடைத்திருப்பதற்காக நன்றி. கர்த்தர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி. இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. ஒருவேளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சரீரத்தில் நம்முடைய சுகம் இறங்கட்டப்பா. எல்லா பலவீன ஆவிகள் விலகட்டப்பா. எல்லா போராட்டத்தின் கிரிகள் விலகட்டப்பா. ஆமென். எல்லா சத்துருக்களின் கிரிகள் விலகி ஓடுவதாக. எல்லா பார்வோனின் ஆவிகள் விலகி ஓடுவதாக. எல்லா எதிர் வல்லமைகள் விலகி ஓடுவதாக. தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஷெக்கீனா மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக, வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோத்ர ஆண்டவரே, சோத்ரப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலைமையில உட்காருவோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஆவியில் ஒருமனப்பட்டு இப்போ ஜெபிக்க போகிறோம். வருகிற பீகாரில் 2 கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆமென். இந்த தேர்தலுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டை போல அதுலேயும் 234 தொகுதி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமென். நம்ம இப்போ எல்லாரும் அப்படியே கரங்களை கோர்த்து ஒரு நிமிடம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த கிரிகள் எல்லாம் அந்த இடத்துல கிரிகை செய்கிற எல்லா கிரிகளையும் கர்த்தர் அதமாக்கும்படியாய் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆமென். சந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆமீன். ஆமீன். எல்லாத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆமீன். நல்ல ஜோம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஜோம் பண்ணோம். ஆமீன். நமக்கு தெரியும் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குன்னு தெரியும். ஆமீன். கொஞ்ச நேரம் ஆவியில் ஒருமனப்பட்டு அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த 2 கட்ட தேர்தலிலும் தேவனுடைய ஆளுகை இறங்கட்டும் பாப்பா. எல்லா மனுஷிக தந்திரங்கள், மனுஷிக வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படட்டும் சொல்லி ஆமென். இந்த காரியங்களுக்காக அருமையான நோபல் நம் முன்பாக வந்து அவங்க சுருக்கமாக ஜெபிக்க போகிறாங்க. அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த பீகார் மாநிலத்தில் நடைபெறுகிற தேர்தலுக்காக நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அந்த தேர்தலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. தேர்தல் நடக்கிற நாட்கள், தேர்தல் காரியங்கள் ஆண்டவர், ஓட்டு பதிவு காரியங்கள், ஓட்டு எந்திரத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் கரம் ஆண்டவரே அமர்ந்திருக்கும்படியே ஜெபிக்கிறோம். அனுகூலமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தலுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷீக வல்லமைகள், சாத்தானின் தந்திரங்கள், இருளின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் வல்லமைகள் நாமத்தினாலே நாங்கள் ஒரு மனதோடு கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பனே ஆண்டவர், எந்த விதத்திலும் ஆண்டவர் தேர்தலை தவறா பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் அது நேர்மையாய் நடக்க உதவி செய்வீராக. தேர்தல் அதிகாரியோட நீங்க இடைபெடும் ஜெபிக்கிறோம். நீங்க அவங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எந்த விதமான தவறுக்கும் ஆண்டவரை அவர்கள் இசைந்து செல்லாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறார் ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தேர்தல் நல்லபடியாக முடிந்து ரிசல்ட் வரும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த நீர் அனுகிரகம் செய்வீராக. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் சோதரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போ நம்ம அடுத்த உன்னையர் காரியத்துக்காக நம்ம இப்போ எல்லாரும் கருத்தா ஜெபிக்க போறோம். நல்ல கவனிங்க. இந்த நாட்களில் இருக்கிற இளைஞர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இளைஞர்களை மாயைக்கு நேராய் திருப்புகிற இந்த கிரிகள் மேலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் சொல்லுங்க. ஜெயம் எடுக்கிறோம். சந்திங்க ஆண்டவரே, சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு பல விதத்தில் மதுபானத்தில், புகையில, போதைப் பொருட்களில் அடிமைப்பட்டு ஆண்டவரே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமைகளை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. ஆங்காங்கே எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கிறது இந்த கிரிகள் எல்லாம். இந்த ஆவிகளை கட்டி ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. இந்த காரியத்துக்காக தீமோத்தேயுவிற்கு முன்பாக வந்து ஜெபிக்க போறாங்க. ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம்
கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே இன்றைக்கு இளைஞர்கள் ஆண்டவரே, வாலிப சமுதாயம் ஆண்டவரே, தகப்பனே இன்றைக்கு சீரழிக்கப்பட்ட நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே, தகப்பனே மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக, கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டவர்களாக, போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக, இச்சையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக ஆண்டவரே, தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. பாவம் பெருகின இடத்திலே தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிட்டு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இன்றைக்கு வாலிபர் மத்தியிலே ஆண்டவரே, தகப்பனே பாவம் எவ்வளவு கவலமாய் பெருகி இருக்கிறதோ அவ்வளவு கவலமாய் தேவனுடைய மீட்பின் கிருபை ஆண்டவரே, ரட்சிப்பின் கிருபை ஆண்டவரே, என் தேவனை பெருக பண்ணுவீராக. வாலிபனாகிய யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ நன்மையாக மாற பண்ணினார் என்ற வார்த்தையின்படியாக இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, எந்தெந்த வாலிபர்களை ஆண்டவரே சத்துரு கட்டி வைத்திருக்கிறானோ, பாவத்துக்குள்ளாக, அடிமைத்தனத்துக்குள்ளாக, இச்சைகளுக்குள்ளாக, போதை வஸ்துக்களுக்குள்ளாக அடிமைப்பட்டு வைத்திருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இப்பொழுது ஒரு விடுதலை கடந்து வருவதாக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே மெய்யான விடுதலை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையிலே தகப்பனே பெற்றுக் கொள்வார்களாக. இளைய குமாரன் ஆண்டவரே, தகப்பனே அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது தகப்பனிடத்தில் திரும்பி வந்தது போல அவோ புத்திய மயக்கத்தினால் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தகப்பனே ஒரு புத்தி தெளிவு உண்டாவதாக. தன்னை சிருஷ்டித்த தேவனை தேடத்தக்கதாக, வாலிப நாட்களிலே சிருஷ்டிகளை நினைக்கத்தக்கதாக, தேடத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே ஒரு யோசேப்புகளாக, ஒரு தாவீதுகளாக, ஒரு தானியேல்களாக, ஒரு பேதுருவை போல, ஒரு பவுலை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபொராளை போல ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் மாற்ற போகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படியே செய்து உமது நாமத்தில் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அடுத்தபடியாக ஒரு காரியத்திற்காக ரொம்ப கருத்தாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க இந்த நாளிலே. ஆமென். உத்தரப்பிரதேசத்தில் ஆமென் ஒரு பெண், ஒரு தாய் தன்னுடைய பையனை 40 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கு. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த பெற்ற தாய் அவங்களோட சேர்ந்த 4 பேரும் சேர்ந்து அந்த பையனையே கொண்டுட்டாங்க இந்த 40 லட்சம் ரூபாய்க்கு. இதெல்லாம் போன வாரம் நியூஸ். எத்தனை பேர் அதெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசி நாட்களில் மனுஷர் தற்பிரியராயும், சுகபோகராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும் இருப்பார்கள். இன்னைக்கு எந்த வீட்டில் நம்ம ஒரு கிரிட்டிக்கலான கட்டாயத்துக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் பாரத்தோடு நம்ம செபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் சமீபத்தில் டார்ஜிலிங் போயிட்டு வந்தோம். மிஷினரி சில ஃபீல்டை பார்த்தோம். ஆமீன். அங்கே நமக்கு இவ்வளோ பல்பு போட்டு அழகாக அவங்கள உட்கார வச்சுருக்கிறோம். அங்கே ஒரு பல்பு தான் எரியுது. பல மக்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய நைட்டு உணவு பொரியும் இதுதான். இப்படி ஒரு தாகத்தோடு இருக்கிறாங்க. தாகத்தோடு ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆமீன். இப்போ நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நார்த்து சவுத்து வெஸ்ட்ல கிரியை செய்கிற மூட நம்பிக்கையின் ஆவிகளை கட்டி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ரொம்ப வேதனையோடு சொல்றேன். நம்முடைய பட்டணத்தை குறித்து வேற யார்ட்டையும் கர்த்தர் கணக்கு நம்மகிட்ட கேட்பார். அல்லேலூயா. ஆமீன். உன்னை உட்காரக்காரனா வச்சிருக்கிறேனே, நீ ஜோம் பண்ணியாப்பா. ஆமீன். கொலை செய்கிறது சமீபத்தில் டிவியில் பார்க்குற வாலிபர்கள் ஏதோ ஆட்ட வெட்டுற மாதிரி வெட்டிட்டு போகிறான், துணிகரமாக வெட்டிட்டு போகிறான். நீங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. காலம் சமீபமாக இருக்கு. ஆமாம். அதான் கடைசி நாட்களில் நிறைய இரவு ஜெபத்தில் ஒரு செய்தி, யுத்தம் வாசல் வரைக்கும் வந்திருக்குன்னு ஒரு செய்தியை பேசி கொண்டு இருக்கிறேன். யுத்தம் வாசல் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. கடைசி காலம். ஒரு பெரிய விமென்ஸ் ஹாஸ்டலில் நிறையா இம்மாரலான சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆய்வே எடுத்து வச்சிருக்கிறாங்க. சென்னையில், பெங்களூரில், ஆமீன், திருச்சியில்
இப்படி நிறைய கல்லூரிகள் இருக்கிற, எஜுகேஷன்ஸ் இருக்கிற இடத்துல நிறைய போதை பழக்கங்கள், நிறைய இம்மாறலான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவிகளை, அதாவது மூட நம்பிக்கையின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த கீழ்ப்படியாமையின் கிரிகளை கட்டி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு நிமிடம் ஜெபிக்கணும், வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஒருவேளை நம்மகிட்ட கர்த்தர் கணக்கு கேட்பார். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஜெபிக்கிறதுனால எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாலிபன் தொடப்படட்டும், ஒரு வாலிப பிள்ளை தொடப்படட்டும், ஒரு துணிகரங்கள் மறையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிரம்பி அப்படியே யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எங்க இளைஞர்கள், ஆண்டவரே, தமிழ்நாட்டில் தான் அதிக இளைஞர்களை கொண்ட நாடு ஆண்டவரே. இந்த இளைஞர்களை சீரழிக்கிறதான இந்த ஆவிகள் மேல் ஜெயம் எடுக்கிறோம். இந்த மூட நம்பிக்கையின் மேல் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மிஷனரி இடத்துல எழுப்புதல் அக்கினி பற்றி எரியட்டும். அவனுடைய கண்கள் செவிகள் திறக்கப்படட்டும் சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்திற்காக அருமையான ராஜேந்திரன் முன்பாக வந்து சுருக்கமா ஜெபிக்க போறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆசைப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் உள்ள இளைஞர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, மூட நம்பிக்கையிலே, ஆண்டவரே, போதை பழக்க வழக்கத்திலே, இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, இளைஞர்களுக்கு விரோதமாக போராடுகிற ஆண்டவரே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டல பொல்லாத சேனைகளுடைய ஆவிகள் வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செயலிழந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, ஒரு பெரிய ரட்சிப்பு எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்திலே இளைஞர்களை கொண்டு பெரிய எழுப்புதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்க தேசம் இளைஞர்கள் நிறைந்த தேசம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மூட பழக்க வழக்கங்கள், போதை பொருட்கள்ல அடிமைப்பட்டிருக்கிற எல்லா இளைஞர்களும் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே, தேவனை சேவிக்கிற யோசேப்புகளாக, தானியேல்களாக, ஆண்டவரே அப்பா, கிதியோன்களாக எங்கள் தேசத்தில் எழும்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அப்படியே தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய காரியங்களுக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில பலவீனங்கள் இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் தேவைகள் இருக்கலாம். அப்படியே பக்கத்துல கரங்களை கோத்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒருவேளை இந்த 10 மாதங்கள் ஏதோ ஒரு நன்மையை பார்க்காம இருக்கலாம். ஆண்டவரே, ஏதோ ஒரு வறுமையில இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா இந்த மாலை வேளையில ஆண்டவரே, என்ன நன்மை இவர்களுக்கு துரிதமா இருந்த தூரமா இருந்ததோ, எந்தடைய பலவீன ஆண்டவரை எந்த விட ஆசீர்வாதம் இவர்களுக்கு தூரமா இருந்ததோ, எந்தெந்த காரியங்கள் சத்ரு தூரப்படுத்தி வைத்தானோ, இன்றைக்கு அவைகள் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, பலவீனங்கள் விலகுவதாக, தரித்திரங்கள் விலகுவதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, நடக்காத காரியங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடுதலை இறங்கட்டும். வீட்டை சுற்றிலும், எல்லைகளை சுற்றிலும் ஒரு இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. கையிட்டு சேர வேலையில ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒருவேளை திருமணத்திற்காய் அநேக நாளாய் காத்திருக்கிறபடி பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் வருவதாக. திருமண தடைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. படித்ததற்கு ஏற்ற வேலை வருவதாக. அதே போல ஆசிரியர் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செமஸ்டர் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் மேல உம்முடைய ஆளுகை இறங்கட்டும் சுவாமி. பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய மகிமை இந்த நாளிலே பார்க்க போறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த தடைகளை கர்த்தர் உடைக்கிறதற்காக நன்றி செலுத்துங்க. அந்த பலவீன ஆவிகள் வெளியேறுகிறதற்காக நன்றி செலுத்துங்க. அந்த குறுகின எல்லைகள் விரிவாகிறதற்காக நன்றி செலுத்துங்க. ஆமென். அந்த வனாந்தரத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா.
சோத்திரம், கோடா கோடி சோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கடந்த மாதத்துடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பிரயாணங்களை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தீபாவளி கூட்டத்தை பெண் குடும்ப முகாம்களை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. எல்லா இடத்திலையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை மகிமை வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். அதே போல வருகிற ஊழியங்களுக்காக நம்ம எல்லாரும் இப்போ ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போறீங்க. ஆமென். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இருக்கிற இரவு ஜெபத்திற்காக பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல 9ஆம் தேதி நடக்கிற பாஸ்டர் நம்முடைய எல்ஷடாய் திருச்சபையில் வைத்து பாஸ்டர் ரீகன் கோமஸ் வருகிறாங்க. அந்த கூட்டத்திற்காக அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடிமை போகிற பெங்களூர் கூட்டத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். அதை தொடர்ந்து ஆமென் மகாராஜா நகரில் நடக்கிற கூட்டங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை தொடர்ந்து தங்கமால்புரத்தில் நடக்கிற கூட்டங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசேஷமாக எங்களுடைய பிரயாணங்களுக்காக பாதுகாப்புக்காக ஒரே நிமிடம் நீங்க வாயை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுவீங்களா? அடிமைக்காக பிரேமுக்காக எங்களோடு டிராவல் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. ஆமென், ஆமென். அடுத்த மாதம் நம்முடைய கிறிஸ்மஸ் கேரளா கொண்டாடணும் ஆண்டவரே. அதற்கு நிறைய ஆண்டவரே தேவைகள் உண்டு ராஜா. ஆமென். அதற்காக கர்த்தரை சந்திக்க போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். தேவன் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டிருப்பதற்காக நல்ல கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனசார நன்றி சொல்வே, இரவும் பகலும் எம்மை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் எம்மை நினைத்து இதுவரை நடத்தினீர். ரெண்டு கைய உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி. கடந்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, பேசு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரே நிமிடம் நம்மளை 4 கேர்சலுக்காக அப்படியே ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். நம்முடைய அமுதா நகர், ஆமென், கேம்ப் ஒன்று, மீளவிட்டான், தாளுமுத்து நகர், எல்லா எல்லைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. எல்லா கேர்சலையும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 2 காரியத்திற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். நமக்கு நிறைய சேர் உடஞ்சி போச்சுன்னு சொன்னேன். அதில் ஒரு 2 பேர், எனக்கு 2 குடும்பம் 5 சேர் வாங்கியிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அது ஒரு லைனில் அந்த 5 சேர் போட்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் யூஸ் பண்ணி கொண்டிருந்த ரொம்ப நாளாக உபயோகப்படுத்திட்டு இருந்த இந்த மைக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அது கீழே விழுந்துருது. அது எதையுமே செய்ய முடியல. எங்கள் அக்கா பையன் ஃப்ராங்க்லின், அவனுக்கு இப்போ தான் டெம்பரரியாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு 5000 ரூபா தான் சம்பளம். அதில் அவர் இன்றைக்கி ஒரு மைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், அவனுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொல்லி. இந்த 2 காரியத்திற்காக அப்படியே கரங்களை வைத்து ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த சேர் வாங்கி கொடுத்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அதில் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மக கர்ப்பமாக இருக்கிறாங்க.
கர்ப்பத்தில் அந்த பிள்ளை 6 மாதம் அவங்க ஹார்ட்டில் ஓட்டையாம். அந்த குழந்தைய இனிமேல் எடுக்க தான் செய்யணுன்னு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டால் வேலைக்கும் போக முடியாது. அந்த சூழ்நிலையிலும் அந்த பிள்ளைகள் இந்த ஊழியத்திற்காக தாங்கினாங்க பாருங்க. அந்த குடும்பங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவங்களுடைய புருஷனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நடக்க முடியாத அந்த கால்களில் பலன் இறங்குவதாக. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியருக்கு அன்று விதைத்திருக்கிறார்கள், அப்படியே பலனை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனியர் குடும்பங்கள் கொடுத்த அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. 1000 மடங்கு அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. இந்த மைக்குக்காக பிரயாசப்பட்ட தம்பி பிராங்குக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மகனுக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவரே அவருடைய உயர்வை கட்டளையிடுவீராக. நல்ல வேலையை கர்த்தருடைய பிள்ளைக்கு உருவாக்குகிறதற்காக நன்றி. யெகோவா ஏலேஹிம், நீர் உம்முடைய மகனுக்கு உருவாக்கி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், அடுத்த மாதத்தில் நமக்கு கிறிஸ்மஸ் கேரளாக இருக்குது. ஒருவேளை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. 3ஆம் தேதியே வந்துடுது. அல்லேலூயா. அதனால் நம்ம சீக்கிரத்தில் கொண்டாடிடுவோம். ஆமென். செய்யலான்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. அதனால் அடுத்த மாதம் நீங்கள் 6 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கும் நாங்கள் பார்சல் கொடுத்துருவோம். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்யணும்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கிறேன். அதற்கான தேவைகளை கர்த்தர் என்ன செய்யணும், சந்திக்கணும். ஆமென். ஆமாம், கிட்டத்தட்ட இந்த ட்ரிப் ஒரு 100 பேருக்காவது நம்ம என்ன செய்வோம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இதுக்குள்ளே கர்த்தர் இதனுடைய தேவைகள் எல்லாம் என்ன செய்யணும், சந்திக்கணும். ஒரு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் அவன் என் கூட தொடர்பு கொண்டு இதற்காக நீங்கள் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். கர்த்தர் உங்களை என்ன செய்யட்டும், ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சமீப நாட்களில் அதிக பலவீனங்கள், நிறைய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். நான் சமீபத்தில் இதை சொன்னேன்னு நினைக்கிறேன், நான் ஒரு கேட்சலில் சொல்லியிருக்கிறேன். எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. இந்த நாளிலும் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். தேவன் அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நான் இந்த நாளிலே ஆமென், ஒரே ஒரு காரியம்தான் இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு, பிரைஸ் காட், தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நம்ம அதை தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. சிறியவன் பெரியவனாலே என்ன செய்யப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை எப்படிப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறார் அப்படின்னா, பூமியில் நம்மளை பெரியவர்களாய் வைக்கல, நம்மளை சிறியவர்களாய் வைத்திருக்கிறார். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் வாசிங்க. 60:22. சின்னவன் 1000 சிறியவன் என்ன ஜாதியாவான், பலத்த ஜாதியாவான். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம். இதை நான் உங்களுக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை வச்சு நான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிறது வசனம் அதுதான், ஆனால் வேற காரியங்களை கர்த்தர் என் இருதயத்தில் வைச்சார். நல்ல கவனிங்க. இந்த சிறியவனை எங்கிருந்து கர்த்தர் எடுத்தார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு அவனை என்ன செய்ய பண்ணுகிறாராம், அமர பண்ணுகிறாராம். நல்ல கவனிங்க. இந்த சிறியவனை கர்த்தர் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு? எங்கிருந்து? சரி, நம்ம எங்கே தான் இருந்தோம்? முதல்ல இந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். ஆமென். இன்றைக்கி நான் எடுத்தோன்னே எங்கள் அம்மா யார் தெரியுமா, எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, பூமியில் நிறைய பேர் தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த பூமியில் ஆண்டவரை நான் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் உங்கள் கிருபைதான் சொல்லி எந்த ஒரு விசுவாசி இந்த பூமியில் வாழுதோ அவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருவான். ஆமென். நல்லா கவனிக்கணும். என்ன கர்த்தர் எங்கு கண்டெடுக்கிறார்? ஐயா,
ஞானி மாதிரி ஏரோது அரண்மனையில் கர்த்தர் என்னை கொண்டு போய் வைக்கல. என்னை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாரு? மாட்டு தொழுவத்தில் தான். நல்லா கவனிக்கணும். நம்மளை கர்த்தர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னா, புழுதியில் இருந்து என்னை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? கண்டுபிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்கணும். முதல்ல நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே? புழுதியிலிருந்து. ஆமென். ஆமாம், நான் இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு தகப்பன் தம் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டார். அந்த பிள்ளையுடைய ஆமீன் அதனுடைய கடைசி நாள் வரும் பொழுது, அது என்ன நாள் சொல்லுவாங்க, கிராஜுவேட் டே வரும்போது எல்லாருடைய அப்பா வந்தாங்களாம். இந்த தகப்பனால் நல்ல உடையும் கூடி போட முடியலையாம். பக்கத்தில் மாணவர்கள் கேட்டார்களாம், டே அது யாருடான்னு கேட்கும்போது இவன் சொன்னானா, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற தோட்டக்காரர் நானா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் நம்ம பலரால் அங்கீகரிக்கப்படாமலே போயிடுறோம். குடும்பத்தில் அவன் பார்க்கறது ஆஸ்தியை பார்ப்பான், ஞானத்தை படித்தவங்களாம் பார்ப்பான், பதவி இருக்கான்னு பார்ப்பாங்க, பட்டத்தை பார்க்கும். அது உலகம். ஆமென். இவங்களுக்கு எவ்வளோ உறவு இருக்குன்னு ஒரு திருமணம் ஆகும்போது பார்ப்பாங்க, இது என்ன ஃபேமிலிப்பா, ஃபேமிலி நல்ல ஃபேமிலிப்பா, ராயல் ஃபேமிலிப்பா பார்ப்பாங்க. எங்கள் அப்பா எதையுமே பார்க்க மாட்டார். நீ புழுதியில் இருக்கிறியா, கவலையே படாத, உன்னை நான் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறேன். ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ முதல்ல என்னை எங்கிருந்து எடுக்கிறாரு? புழுதியிலிருந்து எடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஆமாம். இப்போது இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க போகிறீங்க. ஆமென். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:10 வாசிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த சிறியவனெல்லாம் ஒருவனையும் எப்படி எண்ணாதீருங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம யாரை அற்பமாக நினைப்போம்? ஆனால் பேசுங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்காந்துருக்கீங்களே. யார் அற்பமாக எண்ணுவோம்? இவனெல்லாம் ஒரு ஆள். ஆமாம். நம்மளை ஒரு மனுஷன் எப்படி பார்ப்பாங்கன்னா, சாமுவேலே தாவீதை ஒழுங்காக என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, அற்பமாக பார்க்குறாங்க. ஆனால் என் வேதம் அழகாக சொல்கிறது, இந்த சிறியவனில் ஒருவனையும் அற்பமாக என்ன செஞ்சிடாதீங்க, எண்ணாதிருங்கள், எண்ணாதிருங்கள். நல்ல கவனிங்க. ஏன்னா இந்த சிறியவனுக்குள் கர்த்தர் பெரிய தரிசனங்களையும் பெரிய ரகசியங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்மளை பார்த்து நிறைய பேர் அற்பமாக பார்க்குறாங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. பக்கம் சொல்லுங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க. அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை குடும்பத்தில் நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. அல்லேலூயா. ஆமாம். நமக்கு செலவு மிச்சம் ஐயா. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு நண்பர்களே இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, அவர் தான்ப்பா நண்பர். ஏனோக்கு 120 வருஷம் யாரோட சஞ்சரிச்சிருக்கான்? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை போல இருக்கு. ஓயா வலித்து யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருக்கான்? கர்த்தரோடு தான் பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எங்கெல்லாம் தாழ்த்தப்படுகிறோமோ, எங்கெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறோமோ, எங்கெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறோமோ, கவலையே படாதீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம். பூமி நம்மளை ஒதுக்கும், உறவு நம்மளை ஒதுக்கும், சூழ்நிலை நம்மளை ஒதுக்கும், அது டைவர்ஷன் பண்ணும். எங்கள் அப்பா என்னை ஒதுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவரே சொல்லி, இந்த சிறியவனில் ஒருவனையும் அற்பமாய். இப்போ என் கூட சேர்ந்து ஒரு அதிகாரத்துக்கு திருப்ப போகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில். ஆமென். ஆமாம். நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே எல்லாரும் செய்ய போகிறோம். 6வது வசனத்தை வாசிங்க. நாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இப்போ இங்கே என்ன நடக்கு? இந்த 6ஆம் அதிகாரத்தில் இயேசு மலையின் மேல் ஏறி என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, சீசர்களை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஜனங்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு கேட்குறாரு. எங்கே போய் என்ன செய்யலாம்? ஏன்னா ஒரு பெருங்கூட்டம் அங்கே என்ன செஞ்சிட்ருக்கு? உட்காந்துட்ருக்கு. அந்த கூட்டத்துக்கு முன்பாக இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே நம்மளுடைய ஆசை வந்தவங்க அப்படியே போகக்கூடாது, கொஞ்சம் ஒரு டீயாவது என்ன செஞ்சுட்டு போட்டோம்,
குடிச்சிட்டு போகணும் நம்மளுடைய ஆசை. இதே போல தான் இயேசுக்கு ஆசை என்னென்னா, எப்படி ஆகல என் ஜனங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களை சாப்பிடாமல் அனுப்பக்கூடாதே, இவங்களுக்கு அப்பங்களை வாங்க எங்கே போகலாம் ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இயேசு ஒரு பிளான் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? தாம் செய்ய போகிறதை. அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. இருந்தாலும் நம்ம ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, இவங்கிட்ட இருந்து என்ன தான் பதில் வரட்டும். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நம்மளை நிறைய நேரத்தில் இப்படி தான் சோதிப்பார். நீ ஒன்றும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்க, இப்போ நான் உன்னை சோதிக்க போகிறேன்ப்பா, இந்த காரியத்தை நாளைக்கு செய்யலாம், உன்கிட்ட என்ன இருக்கு? நம்ம வழக்கமாக சொல்கிற பதில் தான், ஒன்றும் சொல்லியே பழகிருச்சு. பக்கத்து சொல்லுங்க, இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. என்ன ஒரு மாதிரி என்ன பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம், எதை கேட்டாலும் அந்த இல்லைன்னு முதல்ல சொன்னவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களாங்க. எப்போ கேட்டாலும் இல்லை பிரதர், எதை கேட்டாலும் இல்லை பிரதர். அதே மாதிரி தான் பிலிப்புட்ட கேட்டாங்க. பிலிப்பு சொன்ன, ஆண்டவரே இத்தனை 5000 புருஷர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் வாங்கணுன்னா 200 பணம் ஆகும், இந்த 200 பணத்துக்கு அப்பங்களுக்கு நாங்கள் எங்கே? இவன் பார்த்தான், ஆண்டவர் நம்ம மேலே பழியை போட்டுறக்கூடாதுன்ட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு. ஆமேன். சில பேர் நாங்கள் இப்படி தான் வேடிக்கை சொல்லுவோம். நாங்கள் எங்கேயாவது எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட போனால் சில பேர் நான் தரேன்பாங்க, பர்ஸை உள்ள பேக்கெட்டில் விட்டுருவாங்க. நான் தாரேன்னா பேக்கெட்லேருந்து என்ன செய்யணும்? நான் தாரேன்னா என்ன செய்ய? ஆமே, இன்றைக்கி நிறைய கூட்டு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் செய்ய போகிறத அறிஞ்சிட்டாரு. தெரியும் ஆண்டவருக்கு இந்த பயல்களை நம்பி ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு வாய்மொழியாவது என்ன செய்வோம்? கேட்போமே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களுக்கும் இவர்களுக்கு. அப்பொழுது அவருடைய சீசர்களில் அந்திரேயா அவரை நோக்கி, அவன் எதை பார்த்துருக்கான் பாருங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். மக்களை பார்க்க சொன்னா இவன் எதை பார்த்துருக்கான்? இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வாற்கோதுமை அப்பங்களும். ஆமென், அல்லேலூயா. இந்த தாய்க்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆமென். சரி, இப்போ நீங்கள்லாம் பெண்கள் உண்மையாக சொல்லணும். உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸையோ ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவீங்க. கொடுத்து அனுப்பும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, எவன் கேட்டாலும் சொல்கிறோமா சொல்லலையா? நல்ல எண்ணம் வாழ்க. இந்த அம்மா நல்லா கவனிக்கணும். இவன் கூட இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இஸ் a nameless man. அவனுக்கு பேர் என்னன்னு தெரியாது, அவனுடைய ஊர் என்னன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். ஒரு கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்திரேயா ஆளை பார்த்தான், எங்க அப்பா கருவிலே அவனை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. ஆமாம், ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எங்கே பயன்படாமல் இருக்கிறோமோ அதை பற்றி கவலையப்படாதீங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, உன்னை கொண்டு தாண்டா நான் போஷிக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போ அந்திரேயா பார்த்துட்டான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனோட அம்மா வரல, அப்பா வரல, சகோதரி வந்தாங்களா, சகோதரிகள் வரல, ஒருத்தரும் வரல. அந்த அம்மாவுடைய ஆசை என்ன தெரியுமோ? உண்மையாகவே இந்த பையனுடைய தாயை வாழ்த்துணுங்க. அந்த ஒரு திரள் கூட்டம் போகும்போது எல்லாரும் போயிருப்பாங்க. இந்த அம்மா கேட்டிருக்கோம், எங்க போறாங்க? ஐயோ, இயேசு அங்க இருக்கிறாரியா, அவருடைய வாயிலிருந்து பிரசங்கத்தை கேட்க போகிறோம், அவர்கிட்ட போன அற்புதம் நடக்குமா, என் குடும்பத்தில் இருந்து அற்புதம் நடக்கணும், நான் போறேன். ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். இந்த அம்மா பார்த்தது, டே என்னால வர முடியாதா? வரலாறு சொல்லுகிறது, இஸ் a poor family. அன்றைக்கு வேலைக்கு போனாதான் இந்த வீட்டில் சாப்பாடு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த தாய், மகனே என்னால் வர முடியாதுடா, உங்க அப்பாவால் வர முடியாதுடா, நம்ம தங்கச்சியால் வர முடியாது, நீ ஒன்று செய், இந்த அப்பத்தை கொண்டு போ, இந்த மீனை கொண்டு போ. நல்ல கவனிங்க, அது வார்கோதுமை. யார் சாப்பிடுவா என்று சொன்னால், வார்கோதுமை உள்ளதில் ஏழைகள் சாப்பிடுகிற உணவு.
இந்த வார்கோதுமையை அந்த தாய் ஒரு ஈரத்துணியில் முக்கி அந்த மீனை வாட்டி அதை பக்குவமாக கையில் கொடுத்து சொல்லியிருப்பாங்க, மகனே உனக்கு எப்போதாவது பதிச்சுன்னா இதை எடுத்து சாப்பிட்டுக்கோ, சப்போஸ் யாரும் கேட்டாங்கன்னா குடுடான்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த பையன் ஒருவேளை எந்த நபரோடு வந்தான்னு தெரியல, ஒருவேளை எந்த நபர் இவன் கையை பிடித்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல, ஆனா 3 நாள் இந்த புள்ள தேவ சமூகத்தில் உட்கார்ந்தது சார். நம்ம பிள்ளைகளை 1 மணி நேரம் கூட்டிகிட்டு வரப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன, டிஃபன் பாக்ஸ் என்ன, வாட்டர் பாட்டில் என்ன, கலர் பென்சில் என்ன, ஒரு 10 நிமிஷம் இந்த பையில உட்கார்றாங்களான்னு பாருங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் மாதிரி உட்கார எலும்ப உட்கார. அவன் 3 நாள் ஒரே இடத்துல உட்காந்துருந்தாயா. சரி, உட்காந்தது பெருசு இல்லை, அந்த அப்பத்தி மீன் என்ன செய்யல, தொட்டே பார்க்கல. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் சிறியவன் பெரியவராலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்திரேயா கூட்டத்துக்கு வரும்போது தான் பார்த்துட்டான், எங்கள் அப்பா அவன் கருவிலே இவனை பார்த்தார். அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, நம்மளை கர்த்தர் அன்னைக்கே முன் குறிச்சிட்டார். அல்லேலூயா. நாம் இந்த பூமியில் வாழ்ந்து தான் சார் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். ஆமாம், பாருங்கள், இந்த பையன் அந்திரேயா கேட்டோன்னே கொடுக்கணும்னு மனசு வந்தது பாருங்க. சின்ன பையன் இருந்து ஒரு சாக்லேட் பிடுங்கி சாப்பிட முடியுமா? அது உடனே அழுதுட்டு போய் என்ன செஞ்சிடும், ஏம்மா அந்த அக்கா என் சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்ருச்சின்னு சொல்லும். ஆனால் இந்த பையன் அந்திரேயா வந்து கேட்குறான், ஏ அதை குடுடா அப்படின்னே. உடனே இவங்க ஒரு கால்குலேஷனு, 5 அப்பமும் 2 மீன் இவ்வளோ பேருக்கு எப்படி? எங்கள் அப்பாவுக்கு அது பெருசு இல்லைப்பா, இந்த பையனை வச்சு இத்தனை பேர் போஷிக்கப்பட போகிறாங்க. அல்லேலூயா. யாருக்கு தெரியும் இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அல்லேலூயா. who will be knows. நமக்கு தெரியாது சார். இந்த சிறியவனில் ஒருவனை எப்படி என்னாதீங்க, அவன் ஒருவேளை எத்தனை பேர் அவனை அற்பமாக என்னாங்கன்னு தெரியல. ஏலே அவன் சாக்கு மூட்டை மாதிரி முடிச்சு 5 அப்பத்தை சிரிச்சிருப்பான். டேய் லூசு போயலடா, இவ்வளோ பெரிய அப்பத்தை இப்படி போஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேடா, ஆமேன் ஏதாவது இல்லையாடா, நக்கல் பண்ணியிருப்பான், கிண்டல் பண்ணியிருப்பான். ஏன்னா அம்மா வரல, அப்பா வரல, எங்கேயாவது போய் உட்காந்துருப்பான். அவனை அங்கே போய் உட்காருடான் இருப்பாங்க, இங்கே போய் உட்காந்து அழைச்சி எடுத்திருப்பாங்க அவனை. இதுதான் அவங்க வரலாறு சொல்லுது. அவன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பார்வையிலேருந்து அவன் விலகலை. இன்றைக்கி நான் ஒன்று காரியத்தை சொல்லிட்டா, இந்த பூமியில் நம்ம எங்கெங்கெல்லாம் தள்ளப்படுறோமோ அதை பற்றி கவலையே படாதீங்க, அவர் பார்வையிலேருந்து நான் தள்ளப்படலப்பா. அல்லேலூயா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாத்தினீ. அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். அல்லேலூயா. அவர் என்ன ஒருபோது என்ன செய்யல, தள்ளல. இந்த பையன் கரெக்டாக ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறாரு. ஆமேன். நின்னோடனே அந்த அப்பத்தையும் மீனையும் ஆண்டவர் கையில் வருது. அவர் எடுத்து சோத்திரம் பண்ணி ஆமீன் எல்லாத்தையும் 50 பேரை என்ன செய்ய சொன்னார், உட்கார வைக்க சொன்னார். உட்கார வச்சுட்டு சொன்னார், இப்போ எடுத்து என்ன செய்யுங்க, பரிமாறுங்க. இப்போ இந்த பையன் பார்த்துட்டே இருந்திருப்பானா? அட சொல்லுங்க, இவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் கொண்டு வந்தது 5, 2 மீன் தான். இப்போ இது பாட்டு கூடையிலிருந்து என்ன செஞ்சிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஆனால் இவன் பார்த்துருப்பான், நமக்கு ஏதாவது வருமா? கட்டாய மீதி எல்லாம் அவனுக்கு தான். சில பேர் சொல்லுவாங்க 12 சீசர்களுக்கு போட்டாங்க, அவனுக்கு போ, மீதி எத்தனை அந்த வீட்டுக்கு போ, ஆசீர்வதிக்கப்படுவான். ஒருவனை எப்படி என்னாதிருங்க, அற்பமாக என்னாதிருங்கள். ஒருவேளை நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, நம்மளை பார்த்து எல்லாரும் அற்பமாகவே எண்ணட்டுமே, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, நம்முடைய கைகள் அவர்களை போஷிக்கும். அல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவனை
பலத்த ஜாதியாக்குவேன், பலத்த ஜாதியாக்குவேன். இன்னொரு சம்பவத்தை சொல்லி என் வார்த்தையை இந்த நாளில் முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:15 வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அல்லேலூயா. யார் சொல்றது? கிதியோன். மீதியானுடைய பிரச்சனை அங்க இருக்கையா, எல்லாரும் பயந்து பயந்து தான் வேலையை செஞ்சிட்டு இருக்கான். இவனும் பயந்தவன் தான். ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டில் என்னை கொண்டா நீ ரட்சிக்க போகிறீர், என்னை கொண்டா இந்த அற்புதத்தை செய்ய போகிறீர். ஆமென். நான் என்னுடைய குடும்பத்தில் எல்லாராலையும் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? சிறியவனா இருக்கிறேன். இவனை பார்த்து கர்த்தர் ஒரு பேரை சொன்னார். என்ன பேர்? வாசிங்க. அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, இவன் என்ன சொன்னான்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்ப யாரை பராக்கிரமசாலியா மாத்துறாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொன்னேன், ஆண்டவருக்கு பலவான் தேவையில்லை, அறிவாளி தேவையில்லை, ஞானி தேவையில்லை. ஆமேன். ஆண்டவருக்கு சிறியவன் போதும் உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுவதற்கு. ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க கொஞ்ச பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய என் தேவனால் கூடும். ஆமென். ஆமாம். நம்ம இப்படியே பேசிகிட்டே இருக்க வேண்டியது. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த கிதியோன் எவ்வளோ நாள் இப்படியே பேசிகிட்டு இருந்தான்னு தெரில. எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் கர்த்தருடைய கண் யார் மேலே போச்சு? கிதியோன் மேலே போச்சு. இவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னையா ஆண்டவரே தெரிந்து கொண்டீர், என் மூலமாக ஆண்டவரே ரட்சிப்பை கொடுக்க போகிறீங்க, என் மூலமாக ஆண்டவரே இப்படியே காரியத்தை செய்ய போகிறீங்க. ஆமீன். அவனால் கிரகிக்க முடியல. இவன் சொல்கிற, ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டில் அப்போ கிதியோனை காட்டிலும் பெரியவங்க இருக்காங்களோ. ஆமீன். இவன் பார்த்த ஆண்டவர் சொன்னார், டேய், நீ சிறியவன் தான், உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுறேன். ஆமென். ஆமாம். நான் இப்படி ஊழியக்காரனை இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட கனவுலே நினைக்கல. அல்லேலூயா. என்னுடைய கனவெல்லாம் கார் ஓட்டுறது தான். அல்லேலூயா. ஆமாம். பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் டீச்சருக்கே நம்ம பாடம் சொல்லி கொடுத்துருவாங்க, அவ்வளோ அறிவாளி. ஆமாம். ஆமாம். எங்கள் பாட்டிமா சொல்லும், டெய்லி மேக்ஸ் டீச்சர்டா, கணக்கிலையாது நான் என்கிட்ட படித்தவன்லாம் 100 மார்க் வாங்கினான், ஆனால் என்கிட்ட படித்து நீ மட்டும்தான் 9 மார்க் வாங்கியிருக்கேன். சோத்திரம் பண்ணுங்க. ஆமாம். ஆமாம். படிப்புகளும் விளங்கலை. ஆமீன். எது தான் விளங்கும்? ஒன்றும் விளங்கலை. கர்த்தர் பார்த்தார், போடா, நீ தாண்டா சிறியவன், போ. ஆமென். நீ தான்ப்பா ரட்சிக்க முடியும். ஆமென். ஆமாம். நிறைய பேர்த்த நம்பி பாட்டேன்ப்பா, நம்பினவன்லாம் எனக்கு மோசம் பண்ணிட்டான், ஆனால் நான் உன்னை விசுவாசிக்கிறேன், உன்னை சிறியவனாய் வச்சிருக்கிறேன், நீ எழும்பு, மீதியானரை என்ன செய்? முறியடி. ஆமென். ஆமாம். இந்த கிதியோன், சிறியவனாகிய கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றினார். பராக்கிரமசாலியாய் மாற்றினது மாத்திரமல்ல, மீதியானரை முறியடிப்பதற்கு கர்த்தர் கிதியோனுக்கு பலனை கொடுத்தார். ஐயா, இன்னைக்கு சொல்கிறேன், இந்த மாதத்தில் சத்துருக்களை வீழ்த்துவதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பாராக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்மளை அப்படியே தாழ்த்திட்டே, ஆண்டவரே, நான் சிறியவன் தான், ஆண்டவரே, நான் சிறியவன் தான். இன்னொரு சிறியவனுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாமா? வாசிங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தருடைய நாமம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டுகிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை காட்டிலும் சற்று சிறியவனாக்குறாரா? எங்க கொஞ்சம் இதை இமேஜின் பண்ணி பார்க்குறீங்களா? தேவதூதன் எப்படி இருப்பார்? நம்ம இப்போ அடுத்த மாதம் நிறைய இடத்துல போடுவாங்க. நிறைய பேர் தேவதூதர் உடையெல்லாம் போட்டு, ஆமேன், அவங்க அழகாக இருப்பாங்களாம், உயரமாக இருப்பாங்களாம், அவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குமா. மிகாவேல், கேப்ரியேல், இப்படி பல தேவதூதர்கள் கூட்டம் இருக்கான். இப்போ பாருங்க, எத்தனை தேவதூதர்கள் கூட்டம் இருக்கட்டுமே, அவனை காட்டு சற்று சிறியவனாக்கி இப்போ எதனால் நிரப்புறாராம்? மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நிரப்புகிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது யாருக்கு கிடைக்க வேண்டிய நன்மை யாருக்கு வருது சார்? தேவதூதர்களுக்கு கொடுத்துருக்கணும், ஆனால் யாருக்கு வருது?
சிறியவர்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. அந்த மகிமையும் கனமும் இன்றைக்கு இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நம்ம எங்கே கனவீனம் அடைகிறோமோ அங்கு கர்த்தர் கனப்படுத்துவார். எங்கு மகிமை இழக்கிறோமோ அங்கு கர்த்தர் மகிமைப்படுத்துவார். காரணம் என்ன தெரியுமா? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் கர்த்தர் நிரப்புகிறார். இந்த மாசத்தில் கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமேன். ஆமாம், சின்னவன் 1000 தான், சிறியவனே பலத்த ஜாதி. அங்கே ஒரு சிறியவன், யாராலும் நேம்லெஸ் மேன், ஆமேன், பேரே தெரியாதவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆமேன். குடும்பத்தில் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட கிதியோனை கொண்டு கர்த்தர் மீட்பை கட்டளையிட்டார். ஐயா, தேவதூதரை காட்டிலும் நம்மளை சிறியவனாக்குனது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு மகிமையும் கனத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு சொல்கிறேங்க, நம்ம பூமியில் கனவீனப்படுறதை குறித்து கவலையே படாதீங்க. பரலோகம் என்னை கனம் பண்ணுகிறது. அல்லேலூயா. யோசேப்பு அவன் சொந்த சகோதர நிமித்தம் கனவீனப்படுகிறான். ஏன்? அவங்க அப்பாவே அவனை சொல்கிறான், நாங்களாம் வந்து உன்னை வணங்குவோமோ? யார் சொல்கிறா? யாக்கோபு சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. யாக்கோபுக்கு தெரியும் தான் அண்ணன்மாரெலாம் யோசேப்புக்கு விரோதமாக தான் இருக்கான்னு தெரியும். தெரிஞ்சு யோசேப்பை எங்கே அனுப்புகிறாரு? போ உங்கள் அண்ணன்மார பார்த்துட்டு வான்றாரு. அவன் கனவீனம் அடைகிறான், குடும்பத்தில் கனவீனம் அடைகிறான், சகோதரமத்தில் கனவீனம் அடைகிறான். ஆனால் கர்த்தர் அவனை கனப்படுத்துகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. கனவீனப்படுறதை குறித்து கலங்கவே கலங்க. நல்ல கர்த்தரை சோதரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவதூதரிலும் சற்று அவனை சிறியவனாக்கி கனது, ஹானர் அண்ட் க்ளோரி. சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் கனத்தினாலும் மகிமையினாலும் நிரப்புவார். இதில் சந்தேகமே இல்லைங்க, சந்தேகமே இல்லைங்க. ஆமென். எங்கு தாழ்வுப்படுறோமோ ஒன்று நினச்சிக்கோங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு அர்த்தம். எங்கு வீணாக கண்ணீர் சிந்துகிறோமோ ஒன்று நினச்சிக்கோங்க, என் கண்ணீர் ஒரு பலனை கொடுக்குன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான், எந்த சந்தேகமே இல்லை. ஆமென். அன்றைக்கு பேரே தெரியாத அவனை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட்டார். கிதியோன் மூலம் கர்த்தர் மகிமைப்பட்டார். நம்ம மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா. உம்மழகான் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான அவன் நம்முடைய கண்கள் நம்மை காண்கிறது. அம்மா, புழுதியில் இருக்கும் போதே பார்த்த கண்கள் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர வைக்கிற தேவன். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். அடே, கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. இந்த கைகள் உயர்த்துகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் மகளே. நம்ம நிறைய இடத்துல நசுக்கப்பட்டுட்டோம்ல, நிறைய இடத்துல காரணம் இல்லாம கண்ணீர் வெடிச்சிட்டோம்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவாராக. Thank you Jesus. ஆமா, சிறுமைப்பட்டுட்டே இருக்கிற ஐயா, என் இனத்தாராலே நான் சிறுமைப்படுகிறேன். கர்த்தர் சொல்கிறார், உன்னை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். தான் செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். கலங்காதே, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீ பார்ப்பாய். இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், உங்களை கர்த்தர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டுவாராக.
ராதா நாமா சந்தராபா. தூக்கி எறியப்பட்டதும் காகிதத்தை போல மனுஷன் நம்மளை கசக்கிட்டான். லைஃப் இஸ் ஸ்பாயில் இல்லப்பா, அங்கதான்ப்பா கர்த்தர் என்னை உருவாக்குறாரு. கிதியோனே, நீ மீதியானுக்கு பயந்துட்ட, சத்ருனை சூழ்ந்து மதில் போட்டு இருக்கிறானே, உன்னதான் நான் பராக்கிரமசாலியா வைக்கிறேன். பலவீனமான உங்க சரீரத்தில் அந்த பராக்கிரமத்தின் வல்லமை இறங்குகிறது. அந்த மகிமையின் பிரசனத்தினாலே கர்த்தர் நிரப்பட்டாண்டவரே. ஓரா வாகாரா தூனாமா சே ஏசேக்கு சித்தனா இன்றோடு மறைகிறது. சில கசப்பான அனுபவங்களை கர்த்தர் முறிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல வாயை திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதங்களை கர்த்தர் முறிக்கிறார். ஓ, மீதியானை முறிக்கிறதை போல சில ஆவிகள், குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஆவிகள் கர்த்தர் முறித்து போடுகிறார். அவன் முறிந்து விழுகிறான். முறிந்து விழுவதாக, எரிந்து சாம்பலாய் மாறுவதாக. ஒரா காபா சேகேரே மகந்தனா, என் தலையை கர்த்தர் உயர்த்துவாராக. அதுவரைக்கு அங்கீகரிக்கப்படாத அந்த சிறுவன் என் தேவனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டான். இன்றைக்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கு அங்கீகரிக்கப்படாத நம்முடைய காரியம் இன்றைக்கு கர்த்தர் அதை கொண்டு வருவாராக, கொண்டு வருவாராக, கொண்டு வருவாராக. மகிமையினாலும் கனத்தினாலும் நிரப்புகிறதற்காக நன்றி. நீர் ஆசீர்வதிங்க. நீ சொன்ன வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சின்னவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுகிற தெய்வன். ஆண்டவரே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாத ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தினாலே உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிற நம்முடைய உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் பேசி நம்முடைய அடியான இன்னும் பல லட்சங்களுக்கு பல தேசத்தில் தேவன் பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் 100 மடங்கு இறங்குவதாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாம மகிமையடையட்டும் ஆண்டவரே. சத்துருவின் சகல அரண்களை நீர் நிர்மலமாக்கினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமையில் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.